Hey friends, hi hello welcome to our channel Happy Hearts. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட ப்ரான் கிரேவி ரெசிபி தாங்க இன்னைக்கு வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வீடியோவில் காமிக்கிற தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் பூ, இதெல்லாம் எடுத்துக்கிறோங்க. ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 தக்காளி, 3 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸை எடுத்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்க. இது கூட சால்ட்டும் இம்பார்ட்டன்ட்ங்க, சால்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரான் கிரேவி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோம்பு, சீரகம், அந்த ஸ்டார் பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா அது சீக்கிரமாக கருகிடும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ 3 க்ரீன் சில்லிஸ் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்கு. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே நம்ம செப்ரேட்டாகவே கூட பேஸ்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 டொமேட்டோஸ், தென் கொரியாண்டர் லீவ்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோங்க. டூ to 3 மினிட்ஸ் இப்படியே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. தென் தேர்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள்னு சொல்லுவோம், அதையும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தோம். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தென் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரான் அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி இறங்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம அடிஷ்னலாக கிரேவி நிறையா வேணும், இல்லைனா நம்ம குழம்பு மாதிரி செய்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு, காரம் ஏதாவது கம்மியாக இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே சூப்பரான ஸ்மெல்லுங்க. அதில் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறோம்.
டேஸ்டி அண்ட் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம். தென் ஏதாவது சப்பாத்தி அந்த ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை தான் எங்களுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.